நேத்து வந்து பிரெட் செஞ்சிருந்தேன் கோதுமை மாவுல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து இன்னைக்கு நான் செஞ்சு பார்த்தேன். ஓரளவு பிரெட் மாதிரி வரல, கேக் மாதிரி வந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே தான். இன்னைக்கு வந்து நான் என்ன ஸ்பெஷலாக செஞ்சேன்னா கேசரி தான். அன்றும் இன்றும் என்றும் கேசரி. கேசரியை வந்து நல்லா வந்து நெய் நிறையா விட்டு குங்குமப்பூ அதெல்லாம் ஆட் பண்ணி ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்து பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதில் வந்து நான் வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை வந்து ஆஸ் யூஷுவல் போடுறது தான். பாதாம் பிஸ்தா வந்து நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி சேர்த்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணேன். ரவைக்கு வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம்னாவது வறுக்கணும். அப்போ தான் வந்து கேசரி செம்ம டேஸ்ட்டாக அந்த கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே பொழுன்னு வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்பூன் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக